இந்த தானிய உணவுகள்லாம் தானிய உணவு, அப்புறம் அரிசி, கேழ்வரகு, கோதுமை இது போன்ற தானிய உணவுகள் மற்றும் மாமிச உணவு, மீன், முட்டை, பால் இதெல்லாம் சாப்பிட்டா தாழ்வு மனப்பான்மை ஏற்படும், அவமானம் ஏற்படும். எப்படின்னா இதெல்லாம் சாப்பிட்டா நோய் வரும். நோய் வந்தால் என்ன ஏற்படும்? அவமானம் தானே ஏற்படும், தாழ்வு மனப்பான்மை தானே ஏற்படும். உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்ம உயர்வான ஒரு மனப்பான்மை நமக்கு இருக்கும். அப்போ நோயை தருகிற உணவுகளை சாப்பிட்டாக்கா நமக்கு தாழ்வு மனப்பான்மை அப்போவே ஏற்படும். உங்களுக்கு அது நோய் வந்த பிறகு தான் ஏற்படும் அப்படிங்கிறது. நோய் எப்போ ஆரம்பிக்குதுன்னா, நீங்கள் எப்போ சாப்பிட ஆரம்பிக்கிறீங்களோ சின்ன வயசுலேருந்து நோய் ஆரம்பிச்சிருது. ஒருத்தருக்கு நோய் 40 வயசில் தான் தெரிய வருது. முற்றிய நிலையில் அது நமக்கு தெரிய வருது. முழுவதுமாக அது வளர்ந்த நிலையில் அது நோயாக நாம் அறியப்படுகிறோம். அதனால் நோய் அப்போ தான் நமக்கு வந்தது அப்படி கிடையாது. சின்ன வயசுலேருந்தே ஆரம்பிச்சிருச்சு. சின்ன வயசுலேருந்து நோய் நமது உடலில் ஆரம்பித்து நோய் எதிர்ப்பு சக்தியெல்லாம் இல்லாமல் செய்து கடைசியாக அது தனது வலிமையை நிரூபிக்கிறது. ஒரு 40 வயசில் உங்களுக்கு சுகர் வந்துடுச்சு, ஆஸ்மா வந்துடுச்சு, வீசிங் வந்துடுச்சு, புற்றுநோய் வந்துடுச்சு, மூலவியாதி வந்துடுச்சு, அந்த வியாதி வந்துடுச்சு, உடல் பருமன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அதெல்லாம் ஒரு முற்றிய நிலை. உங்களுக்கு மாரடைப்பு, இதயத்தில் பிளாக் ஆகிடுச்சு அப்படின்னா அது ஒரு முற்றிய நிலையில் அப்போ தான் அதை நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க. கண்டுபிடிக்காமல் கூட சிலருக்கு தெரியாமல் இருக்கும். அந்த மாதிரி ஒரு நோய்ங்கிறது நீங்கள் அது எப்போ நோய் வந்துருச்சுன்னா என்னாகும்? அவங்க ஒரு தாழ்வு நிலை தான். நோய்ங்கிறது ஒரு தாழ்வு நிலை. தாழ்வு நிலைங்கிறத விட இழிவு நிலை. ஏன்னா உயர்வு தாழ்வு என்பது இயற்கையானது. இழிவு நிலை என்பது அதுதான் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால் நோயை யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா அது ஒரு இழிவான நிலை. அது நமக்கு அவமானத்தை தரும். நோயோடு இருந்தோன்னா நமக்கு அவமானத்தை தரும். மற்றவங்க நம்மளை சேர்த்துக்க மாட்டாங்க, கிட்ட சேர்த்துக்க மாட்டாங்க, ஒரு சுமையாக நினைப்பார்கள், நம்மை தனிமைப்படுத்துவார்கள், நாமளும் தனிமைப்பட ஆரம்பிச்சிருவோம். அதனால் மகிழ்ச்சியாக வாழ முடியாது நோய் வந்துச்சுனாக்கா. அப்போது நீங்கள் இந்த தானிய உணவு, நோய்களுக்கு காரணமான தானிய உணவுகள், மாமிச உணவு, மீன் உணவு, முட்டை உணவு இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா, பால்லாம் சாப்பிட்டிங்கன்னா, தயிர், மோர், வெண்ணெய், நெய் இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா தாழ்வு மனப்பான்மை அப்போவே வரும். உங்களால் அதை கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கலாம். அந்த தாழ்வு மனப்பான்மை வரப்போய் தான் கெட்ட வார்த்தை போடுறது, சண்டை போடுறது, அந்த மாதிரி அதாவது அழிவை ஏற்படுத்துகிற செயல்களில் ஈடுபடுவது, உயிரை பணயமாக வைக்கிறது. உயிரையே நம்ம இழிவாக நினைப்போம், இந்த உடம்பையே இழிவாக நினைப்போம். அதான் இழிவு மனப்பான்மை. காரணம் அந்த சாப்பாடு தான். நீங்கள் இந்த தானிய உணவு, மாமிச உணவு, முட்டை உணவு, பால் உணவு, தயிர், மோர், வெண்ணெய், நெய், அப்புறம் உப்பு கலந்து சமைச்சு சாப்பிட்றோம் பார்த்தீங்களா? இதனால் என்ன ஆகும்னா நம்ம உடம்பையே நாம் இழிவாக நினைக்க ஆரம்பிச்சிருவோம். அப்புறம் அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், உடம்பை உயர்வாக நினைக்கிறது கிடையாது. அது ஒரு அரிதான ஒன்றாக நினைப்பதில்லை. அதோட அருமை நமக்கு தெரியறதில்லை. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், உயிரை பணயமாக வச்சு வாழ்ந்துட்டுருக்கோம். வாகனத்தில் வேகமாக போகிறோம், நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிட்றோம். நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிட்றனால தான் நம்ம உடம்போட அருமை நமக்கு தெரியலை. நம்ம உடம்பே நமக்கு இழிவாகவும் சுமையாகவும் இருக்குது. சீக்கிரம் போய் சேர்ந்துடலாம் அப்படிங்கிற எண்ணம் வருது. அழிவை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். இந்த உலகமே அழிவை நோக்கி போகிறதுக்கு காரணம் இந்த தானிய உணவு, மாமிசம், மீன் உணவு, முட்டை, பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய், அப்புறம் உப்பு கலந்து சமைச்சு சாப்பிட்ற இந்த நடைமுறை தான் அந்த நடைமுறை. நீங்கள் இன்றைக்கி சோறு சாப்பிட்டீங்கன்னா உடனே உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை வரும். உங்களால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா உங்கள் உணர்வுக்கு நீங்கள் ரொம்ப வெகு தொலைவில் இருக்கீங்க. அந்த உண்மையை உங்களால் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்கள் உணர்வு அதாவது உங்ககிட்ட நிகழ்கிற ஒரு உண்மை நிகழ்வை உங்களால் கண்டுபிடிக்க முடியல. உங்கள் உணர்ச்சிக்கும் உங்களுக்கும் இடையில நிறைய இடைவெளி இருக்குது. உங்களாலே உங்களை புரிஞ்சிக்க முடியல அப்படின்னு அர்த்தம். நீங்கள் சோறு சாப்பிட்டீங்கன்னா, பிரியாணி சாப்பிட்டா உடனே உங்களுக்கு தாழ்வு மனப்பான்மை ஏற்படும். தாழ்வு மனப்பான்மைங்கிறத விட இழிவு மனப்பான்மை ஏற்படும். உடனே இழிவு மனப்பான்மை, அவமானம் ஏற்படும். அப்போ என்ன ஆகும்? கோபம் வரும். என்னடா அவமானம், இழிவான நிலைமை நான் தள்ளிட்டு மற்றவங்க நம்மளை இழிவாக நினைப்பாங்களோ? அப்போ ஒரு வன்முறை உணர்ச்சி வரும். அதான் அந்த சோறு சாப்பிட்டா ரொம்ப தெம்புலாம் வருதுன்னு வன்முறை உணர்ச்சி. அதுதான் நம்ம வலிமைன்னு நினச்சிக்கிறோம். அப்போ யாரையாவது அடக்கணும், அடிமைப்படுத்தணும், யார்கிட்ட சண்டை போடணுங்கிற எண்ணம் எந்த உணவு சாப்பிட்டா வரும்னா, உப்பு போட்டு சமைக்கப்பட்ட இந்த தானிய உணவுகள், மாமிச உணவு, மீன் உணவு, முட்டை உணவு, பால் உணவு, தயிர், மோர், வெண்ணெய், நெய் இதெல்லாம் சாப்பிட்டா அந்த யார்கிட்டயா சண்டை போடணுங்கிற எண்ணம் தான் வரும். யாரையாவது அழிக்கணும், அடிமைப்படுத்தணும், பிறரை அடிக்க முடியல, அடிமைப்படுத்த முடியல, குறைஞ்சபட்சம் நம்ம அவங்கள அவமானப்படுத்தணும், அப்புறம் அல்லது அவர்கள் மகிழ்ச்சியாக வாழாமல் செய்துவிட வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் தான் வரும். அப்படி தான் அந்த உலகமே எல்லாருமே அந்த உணவை சாப்பிட்றதுனால ஒருத்தருக்கு ஒருத்தரை அடிமைப்படுத்திக்கிட்டு, ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு, மறைமுகமாக பிறருடைய மகிழ்ச்சியை கெடுத்துக்கிட்டு நம்ம ஒரு குறுகிய மனப்பான்மையோடு மனுஷங்க ஏன் அந்த உலகத்தில் வாழ்கிறாங்கன்னா அதுக்கு இந்த உணவுகள் தான் காரணம். அதனால் இந்த உணவிலிருந்து விடுபட்டால் தான் நம்ம குறுகிய மனப்பான்மையிலிருந்து விடுபட முடியும். இழிவு மனப்பான்மையிலிருந்து, தாழ்வு மனப்பான்மைன்னு சொல்கிறோம்ல, அது தாழ்வு மனப்பான்மை கிடையாது, இழிவு மனப்பான்மை. ஏன்னா உயர்வு தாழ்வு என்பது இயற்கையானது. இழிவு நிலையும் மிகையான நிலையும் தான் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலை. அதனால் அந்த நிலை எப்போ வரும் அப்படின்னா, அதாவது ஒரு இழிவான நிலை எப்போ வரும்னா இந்த உணவுகளை சாப்பிட்டா உங்களுக்கு வரும். சாப்பிட்ட உடனே உங்களுக்கு அந்த உணர்ச்சி வரும். அதை உங்களால் கண்டுபிடிக்க முடியலைன்னா அது காரணம் என்னென்னா, நீங்கள் உயர்வான மனப்பான்மையை தருகிற உணவுகளை நீங்கள் எப்போவுமே சாப்பிட்டது கிடையாது.
உயர்வான மனப்பான்மை எது தரும் அப்படின்னா மனித உணவுகள் மட்டும்தான் தரும். நான் சொல்கிற காய்கறிகள், கீரைகள், பழங்கள், பயிர்கள், பருப்பு, கடலைகள், தேன், இந்த உணவு மட்டும்தான் உங்களுக்கு வந்து பழங்கள். அப்புறம் இந்த உணவு மட்டும்தான் உங்களுக்கு உயர்வு மனப்பான்மை தரும். இந்த உணவே நீங்கள் சாப்பிட்டு வாங்க. வேணால் காய்கறி பொரியலில் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த இயந்திர அறிவியல் உலகில் இருக்கிற வரைக்கும் நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த இயந்திர அறிவியல் உலகம் 2040 செயலிழந்துடும். அதன் பிறகு நீங்கள் உப்பு சேர்த்துக்காதீங்க. அப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகம் 2040 வரைக்கும் இருக்கும். அது வரைக்கும் நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் சேர்த்துக்குங்க. இந்த காய்கறி பொரியல்லாம் செய்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் அப்படி இந்த உணவுகளை நீங்கள் சாப்பிடும்போது நான் சொல்லுகிற மனித உணவுகளை நீங்கள் சாப்பிட்டே வாங்க. ஒரு நீங்கள் சோறு, அதாவது தானிய உணவே எடுத்துக்கூடாது. மாமிசம், மீன், முட்டை, பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய், மீன் இதெல்லாம் எடுத்துக்கக்கூடாது. எடுத்துக்காமல் நான் சொல்லுகிற மனித உணவுகளை மட்டுமே சாப்பிட்டு வாங்க. சாப்பிட்டுட்டு அப்புறம் எப்போவாவது மீண்டும் நீங்கள் அந்த சோறு, பிரியாணி, தோசை, இட்லிலாம் சாப்பிட்டீங்கன்னா உடனே உங்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை ஒரு அவமானம் ஏற்படுவதை நீங்கள் உணர்வீர்கள். உங்களுக்கு ஒரு அவமானம் ஏற்படும். அதை சாப்பிட்டாலே, ஒரு விஷத்தை சாப்பிட்டா உங்களுக்கு ஒரு அவமானம் ஏற்படும் தெரியுமா? செத்து போவோம் அப்படிங்கிறத தாண்டி நம்ம ஒரு விஷத்தை சாப்பிட்டோம் அப்படின்னா அவமானமும் ஒரு பயமும் ஏற்படும். ஒரு மரண பயமும் அதில் ஒரு அவமானமும் ஏற்படும். எல்லாருமே சிரிப்பாங்க. இந்த உலகத்தை விட்டு போகிறோம், நம்மளுடைய எதிரிகள்லாம் நம்மளை பார்த்து சிரிப்பாங்க, நம்ம செத்து போகிறோம் அப்படிங்கிற மாதிரி. ஒரு விஷத்தை சாப்பிட்டா எப்படி உங்களுக்கு ஒரு அவமான உணர்ச்சி ஏற்படுமோ, அதுபோல் இந்த இட்லி, பூரி, பொங்கல், தோசை, தானிய உணவு, மீன், முட்டை, பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய் இதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு அவமானம் ஏற்படும். ஏன்னா ஒரு இழிவு நிலை ஏற்படும், இழிவு மனப்பான்மை ஏற்படும். உங்களை பற்றியே உங்களுக்கு ஒரு அசிங்கமான நினைப்பு ஏற்படும். ஒரு உயர்வான சிந்தனை ஏற்படாது, உயர்வான மனப்பான்மை ஏற்படாது. உயர்வான மனப்பான்மை ஏற்படணும்னா அதற்கு மனித உணவுகளை சாப்பிடணும். மனித உணவுகள்னு ஒன்று இருக்குது. அதான் அந்த காய்கறி பொரியல், கீரைகள், கிழங்குகள், பழங்கள், கடலை, பயிர், பருப்பு, தேன், இதுதான் மனித உணவு. இதை மட்டும் சாப்பிட்டா உங்களுக்கு அந்த ஒரு மனித உயிராக ஒரு உயர்வு மனப்பான்மை, அந்த மனித தன்மை, அந்த உயர்வு மனப்பான்மை, அந்த மென்மையான உணர்ச்சி, அந்த உணர்ச்சி அப்போ தான் உங்களுக்கு வரும். அப்போ தான் ஒரு உயர்வு மனப்பான்மைனா என்னன்னு தெரியும். இப்போ நமக்கு உயர்வு மனப்பான்மைனா என்னன்னே நமக்கு தெரியல. நம்ம என்ன பண்ணுறோம், இழிவு நிலையில் இருக்கோம். அதனால தான் நமக்கு வந்து வித்தியாசத்தை கண்டுபிடிக்க முடியல. இப்போ நீங்கள் அதனால் என்ன பண்ணணும், அந்த வித்தியாசத்தை கண்டுபிடிக்கணுமா? இப்போ எனக்கு தெரிஞ்சிடும். நான் வந்து ஒரு மனித உணவை தான் நான் சாப்பிட்டு வரேன். டக்குன்னு நான் வந்து ஒரு நாள் சோறு சாப்பிட்றேன், பூரி, பொங்கல், அதில் இட்லி சாப்பிட்றேன்னு வச்சுக்கலாம், உடனே எனக்கு தாழ்வு மனப்பான்மை வரும். எனக்கு வந்து அவநம்பிக்கை ஏற்படும், அவமானம் ஏற்படும், சோம்பேறி ஆகிடுவேன். அதனால் அதை நான் தெளிவாக பல்வேறு நான் வந்து ஒரு விதிமுறையை உருவாக்கி மீண்டும் அதை மீறிக்கிட்டே இருப்பேன். நான் தான் கண்டுபிடிப்பேன். அப்புறம் அதை நான் வந்து மீண்டும் பல நிலைகளில் மீறுவேன். என் மனசு அலைபாயிர ஆனால் அதோட விளைவை பார்த்து நான் பயப்படுவேன். அலைபாயிர மனசு மாதிரி எனக்கு தெரியும். ஏன்னா நான் ஒரு ஆராய்ச்சியாளன். அப்போது நான் என்னையே பரிசோதனைக்கு உட்படுத்தும் போது நான் பல்வேறு கோணங்களில் நான் என்னுடைய முடிவுகளையே நான் மீறுவேன். நான் கண்டுபிடித்த உண்மையை வந்து நான் மீறி பார்ப்பேன். மீறி பார்க்கும்போது எனது விதிமுறையை நான் மீறும் பொழுது எனக்கு ஏற்படுகிற உணர்ச்சிகளை நான் கவனித்து ஆனால் நான் இப்போ திரும்ப வந்துடுவேன், சரியான நிலைக்கு வந்துடுவேன். ஏன்னா எனக்கு அது தேவைப்படுது, சரியான நிலையில் இருக்கணும். ஒரு உயர்வு மனப்பான்மை எனக்கு தேவைப்படுது. இந்த மாதிரி இழிவு மனப்பான்மையிலேருந்து நான் விடுபடணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தினால எனக்கு உயர்வு மனப்பான்மை கண்டிப்பாக தேவைப்படுது. அதனால் நான் என்ன தான் வந்து மீண்டும் இந்த இழிவு மனப்பான்மையை ஏற்படுத்துகிற உணவுகளை சாப்பிட்டாலும் நான் மீண்டும் என்னால் அதில் இருக்க முடியாது, அந்த இழிவு மனப்பான்மையில் இருக்க முடியாது. அதனால் நான் மீண்டும் அந்த உயர்வு மனப்பான்மை எங்கே கிடைக்கும், அந்த மனித உணவுகளை சாப்பிடும்போது தான் வரும். இந்த மீன், முட்டை, பால் இதெல்லாம் சாப்பிடும்போது இழிவு மனப்பான்மை ஏற்படும். என்னால் ஒழுங்காக சாப்பிட முடியாது, ரொம்ப நாள் சாப்பிடவே முடியாது, ஒரு 2-3 நாளைக்கு மேலே. அதனால் நான் அடிக்கடி எனக்கு தேவைங்கிற வரைக்கும் நான் அதை மீறுவேன். நான் அதை மீறிக்கிட்டே இருப்பேன். ஒரு கட்டத்தில் என்னால் மீற முடியாத ஒரு நிலை வரும். வேண்டாம், அதை பார்த்தாலே பயம் வரும், அந்த உணவை பார்த்தாலே பயம் வரும், அந்த மனப்பான்மையை பார்த்தாலே எனக்கு பயம் வரும். தன்னம்பிக்கை குறைஞ்சி போகும், அவநம்பிக்கை ஏற்படும், அவமானம் ஏற்படும், உடம்புல நோய் வரும், உடலில் பருமன் ஏற்படும். இப்போது அந்த உணவை சாப்பிட்டா உங்களுக்கு நோய் வரும், அப்புறம் உடல் பருமன் ஏற்படும், அப்புறம் நடக்க முடியாது, ஓட முடியாது, உட்கார முடியாது, எழுந்திருக்க முடியாது, மூச்சு வாங்கும். அது அவமானம் தானே. உங்களை பார்த்து 4 பேர் சிரிப்பாங்க, முட்டி வலி வரும், அது ஒரு அவமானம் தானே. அப்போ அவமானத்தை ஏற்படுத்தக்கூடிய உணவுகள் தான் இந்த தானிய உணவு, மாமிசம், மீன், முட்டை, பால் உணவுகள்லாம், தயிர், மோர், வெண்ணெய், இதெல்லாம் வந்து அவமானத்தை ஏற்படுத்தக்கூடிய உணவுகள். அதனால் அதை நம்ம சாப்பிடவே கூடாது, சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டா அவமானம் தான் ஏற்படும், சாப்பிட்ட உடனே ஏற்படும் அந்த அவமானம். அதை உங்களால் கண்டுபிடிக்க முடியலன்னா காரணம் என்னென்னா, நீங்கள் அதை மட்டும்தான் சாப்பிட்டுட்ருக்கீங்க. அந்த மனித உணவுகளை நீங்கள் இன்னும் சாப்பிடவே இல்லை. உணவு கட்டுப்பாடுனா உங்களுக்கு பெரும்பாலானவர்களுக்கு என்னென்னு தெரியலை. நான் சொல்லுகிற உணவு கட்டுப்பாடு இந்த உலகத்தில் யாருமே பின்பற்றி இருக்க மாட்டாங்க. அதனால் வந்து அப்போ நான் கண்டுபிடிச்ச உணவு மனித உணவு முறை, நான் கண்டுபிடிச்சது மனித உணவு முறை. அதை நான் தான் கண்டுபிடிச்சேன். மனித உணவு முறையை ஒவ்வொருத்தர் பேலியோ டயட்டு, கீட்டோ டயட்டு, அந்த டயட்டு, இந்த டயட்டுன்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டயட்டை ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் நான் சொல்கிற மனித உணவு முறை இருக்குது பாருங்கள், அது வந்து நான் தான் கண்டுபிடிச்சிருக்கேன்
அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி கூட, அல்லது சிலர் வந்து அதை கொஞ்சம் குழப்பமாக கொஞ்சம் இன்னும் கூட வெறும் கண்டுபிடிச்சிருப்பாங்க. இன்னும் நான் இந்த அளவுக்கு தெளிவாக யாரும் அதை சொல்லியிருக்க மாட்டாங்க. அதுக்கான காரணங்கள், அந்த வகையில் அதுக்கான காரணங்கள் எப்படியெல்லாம் என்னென்ன மனநிலை ஏற்படுத்தும் இந்த உணவுகள், மனித உணவுகள் சாப்பிட்டா என்ன மனநிலை ஏற்படும், உயர்வு மனப்பான்மை, இந்த மாதிரி ஒரு ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு, இந்த மனித உணவு இதுதான் அப்படின்னு ஏற்றுக்கொள்கிற அளவுக்கு விளக்கம் கொடுக்குற வேறு யாரும் இருக்க முடியாது. விளக்கம் கொடுத்தவங்க இதுக்கு முன்னாடி யாரும் இருக்க முடியாது. அந்த வகையில் மனித உணவு முறையை கண்டுபிடித்தது நான் தான். அப்போ நிறைய விஷயத்தை நான் மனித உயிர்கள் வாழ்வதற்கான ஒரு புதிய உலகத்தையே கண்டுபிடிச்சிருக்கேன். அப்போ மனித கலைகளை கண்டுபிடிச்சிருக்கேன். மனித பாடல், மனித ஓவியம், மனித கவிதை, மனித கதை எப்படி சொல்லணும், மனித விளையாட்டு எப்படி, மனுஷங்க எப்படி விளையாடணும், இப்படி ஒட்டுமொத்த ஒரு உலகையும் ஒரு வாழ்க்கையும் மனித வாழ்க்கையும் கண்டுபிடித்த அந்த முதல் நபராக நான் இருப்பதால் மனித நிலையில் முழுமையடைந்ததற்கான சாட்சியாகவும் அது இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதனால் வந்து அவமானத்தை ஏற்படுத்துகிற உணவுலாம் நம்ம சாப்பிடக்கூடாது. இழிவு மனப்பான்மை ஏற்படுத்துகிற உணவுகள் எதெல்லாம், தானியம், மாமிசம், மீன், முட்டை, பால், வெண்ணெய், நெய், தயிர், மோர், இதெல்லாம் சாப்பிட்டா இழிவு மனப்பான்மை ஏற்படும். நம்மளையே நம்ம கேவலமாக நினைப்போம். ஏன்னா அது தொடர்ந்து சாப்பிட்டா என்னாகும், உடல் பருமன் ஏற்படும், நோய் வரும், அப்புறம் மூச்சு வாங்கும், உட்கார முடியாது, எந்திக்க முடியாது, முட்டி வலி வரும், 4 பேர் பார்த்து சிரிப்பாங்க, அவமானம் தான் ஏற்படும், கூச்சம் ஏற்படும். வெளியே வந்து நம்ம வந்து உடம்பு ஆடையால் மூடி, அதாவது அந்த தொப்பெல்லாம் வரும், தொப்பையை மறைக்கிறதுக்கு நம்ம ஆடையால் மூடி அந்த மூடிக்கிட்டு நம்ம ஒரு கூச்ச சுவாவியாயிரும், பயப்படுவோம். 4 பேரோட ஒரு சுற்றுலா போகிறதுக்கு நம்ம பயப்படுவோம். அந்த மாதிரி அதுவே உடல் அழகாக இருந்ததுன்னா நம்ம அந்த கூச்சல்லாம் இருக்காது. அதுக்கேற்ற உணவுகள் தான் மனித உணவுகளை சாப்பிட்டிங்கன்னா உங்கள் உடம்பு அழகாயிரும், உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும், ஒரு உயர்வு மனப்பான்மை வரும், உயர்வான சிந்தனை வரும், உயர்வான செயல்களை செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் வரும், பிறருக்கு இடையூறு செய்யாத ஒரு வாழ்க்கை வாழணும்னு நீங்கள் ஆசைப்படுவீங்க, மென்மையானவர்களாக மாறிவிடுவீர்கள். இப்போ என்னால் கண்டுபிடிக்க முடியும். எதை கண்டுபிடிக்க முடியும்னா, இந்த உணவுகளை சாப்பிட்டா, தானிய உணவு, மீன், முட்டை, பால் உணவு, தயிர், மோர், வெண்ணெய், இதெல்லாம் சாப்பிட்டா தாழ்வு மனப்பான்மை ஏற்படும். இட்லி, பூரி, பொங்கல் இதெல்லாம் சாப்பிட்டா தாழ்வு மனப்பான்மை ஏற்படுங்கிறத என்னால் உடனடியாக உணர முடியும். அந்த உணவு சாப்பிட்ட உடனே ஒரு அவமான உணர்ச்சி ஏற்படும், ஒரு தாழ்வு மனப்பான்மை, இழிவு மனப்பான்மை ஏற்படுங்கிறது என்னால் கண்டுபிடிக்க முடியும். காரணம் என்னென்னா, நான் நல்ல உணவுகளே சாப்பிட்டு பழக்கப்படுத்திட்டேன். நான் வந்து மனித உணவுகள்னு சொல்லிவிட்டு நல்ல உணவுகளை, தானியங்களை சாப்பிட்றதில்ல, மீன், முட்டை, பால், தயிர், மோர், வெண்ணெய் இதெல்லாம் சாப்பிட்றதில்ல. அதனால தான் எனக்கு வந்து எப்போவாவது ஒரு வாட்டி நான் வந்து இட்லி, பூரி, பொங்கல் சாப்பிட்டா எனக்கு அதை சாப்பிடும்போது ஒரு அவமானம் ஏற்படும், ஒரு இழிவு மனப்பான்மை ஏற்படும். அது என்னால் தெளிவாக கண்டுபிடிக்க முடியுது. ஆனால் பெரும்பாலான மக்கள் உலகத்தில் உள்ளவங்க அவங்களால ஏன் கண்டுபிடிக்க முடியலன்னா, அவங்க எப்போவுமே அந்த இழிவு மனப்பான்மை தருகிற, நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. அவங்க வந்து உயர்ந்த உணவுகளை இன்னும் சாப்பிட ஆரம்பிக்கலை. அதனால் அவங்களுக்கு வித்தியாசம் தெரியாது. உதாரணத்துக்கு வந்து இப்போ சாக்கடையோரம் குடியிருப்பாங்க மக்கள், நிறைய பேர் சாக்கடையோரம் குடியிருப்பாங்க, சாக்கடையில் குளிக்கிறவங்களும் இருக்காங்க. இந்த சென்னையில் பார்த்திங்கன்னா கூவம் ஆற்றுல குளிக்கிறவங்க கூட நான் பார்த்துருக்கேன். குளிக்கிறது, துணி துவைக்கிறது, அது எல்லாம் வந்து மோசமான ஒரு சாக்கடை. ஆனால் அதுலேயும் எப்படி குளிக்கிறாங்க, அதுலேயும் எப்படி துணி துவைக்கிறாங்க, அது பக்கத்துலேயும் எப்படி வாழ்கிறாங்க, அந்த இடத்த கடந்து போகிறதுக்கே மூக்கை பொத்த வேண்டியதாக இருக்குது. அப்போ அதிலே வாழ்கிறாங்க. அப்போ ஏன் வாழ்கிறாங்கன்னா, அதிலே வாழ்ந்து பழகிட்டாங்க. அவங்க ஒரு சுகாதாரமான ஒரு இடத்துல வாழ்ந்துருந்தாங்கன்னா அந்த இடத்துல அவங்க வாழ மாட்டாங்க. சின்ன வயசுலேருந்து அதிலே வாழ்ந்ததுனால, அந்த பகுதியிலே வாழ்ந்ததுனால அவர்களுக்கு அது ஒரு சர்வசாதாரணமான விஷயமா போகுது. இப்போ அதே இது வெளியில் வந்து சுகாதாரமான ஒரு இடத்துல வசித்தவங்க அந்த இடத்துக்கு அருகிலே போக மாட்டாங்க. அந்த இடத்த கடக்கும்போது ஒரு ட்ரெயின்லேயோ, கார்லேயோ, பஸ்லேயோ கடக்கும்போது கூட மூக்கை பொத்திப்பாங்க. அந்த வாடையை ஏன்னா அவங்க ஒரு நல்ல சுகாதாரமான இடத்துல வாழ்ந்து பழகியிருக்காங்க. அதனால தான் அவங்களுக்கு அந்த ஒரு சாக்கடை நாற்றத்தை அவங்களால தாங்கிக்க முடியல. ஆனால் அந்த சாக்கடை நாற்றத்தை தாங்கிக்கிட்டு அதிலே வாழ்கிறாங்க பாருங்கள், சகஜமாக சிரிச்சுக்கிட்டு, பேசிக்கிட்டு, அதில் துணி துவைச்சிக்கிட்டு, அந்த கூவத்தில் துணி துவைச்சிக்கிட்டு, குளிச்சுக்கிட்டு, மீன் பிடிச்சிக்கிட்டு அதிலே வாழ்கிறாங்க பாருங்கள். அதிலே வீடு, துணி, எப்போ பார்த்தாலும் அதிலே சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு, அதுக்கு பக்கத்தில் வீட்டை கட்டிக்கிட்டு அவங்களால எப்படி அதை இருக்க முடியுது அப்படின்னா, அவங்க சின்ன வயசுலேருந்து அதை மட்டும்தான் பார்த்துருக்காங்க. அவங்க ஒரு சுகாதாரமான ஒரு இடத்துல அவங்க வசித்தது கிடையாது. வசித்து வாழ்ந்து பழகியிருந்தால், ஒரு நல்ல ஒரு சுகாதாரமான சாக்கடைகள் எதுவும் இல்லாத பகுதிகளில் நல்ல வீட்டில் குடியிருப்பில் வசித்து வாழ்ந்து பழகியிருந்தால் அவங்க வந்து அந்த கூவம் கரையோரம்லாம் போய் குடியிருக்க மாட்டாங்க. அப்போ அதே மாதிரி தான் மனுஷங்க ஏன் வந்து இந்த தானிய உணவு, மாமிச உணவு, மீன், முட்டை, பால் உணவெல்லாம் சாப்பிட்டா ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படும் என்பதை அவர்களால் ஏன் கண்டுபிடிக்க முடியவில்லை, என்னால் மட்டும் ஏன் கண்டுபிடிக்க முடிகிறது அப்படின்னா, என்னாலையும் ஒரு காலத்தில் கண்டுபிடிக்க முடியல. நாம் வந்து ஒரு காலத்தில் வந்து பெரும்பாலான மக்களைப் போல தான் தானிய உணவு, மாமிச உணவு, மீன், முட்டை, பால் உணவு, தயிர், மோர், வெண்ணெய்ன்னு நான் சாப்பிட்டு கிடந்தேன். அது மட்டும் தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அதனால் எனக்கும் அதை கண்டுபிடிக்க முடியல. எப்போ நான் வந்து இந்த மாதிரி ஆராய்ச்சியை தொடங்கணும் அப்போ தான் வந்து
நிறைய கேள்விகளுக்கு விடை கிடைக்குது. ஒரு நம்ம உணவு முறை தவறாக இருக்கிறது. அப்போ ஒரு உயர்ந்த உணவுகளை நான் சாப்பிட ஆரம்பிக்கிறேன். மனித உணவுகளை சாப்பிட ஆரம்பிக்கிறேன். காய்கறிகள், கீரைகள், பழங்கள், பயிறு, கடலை, பருப்பு, தேன், இந்த உணவுகளை நான் சாப்பிட ஆரம்பிக்கிறேன். இந்த உணவுகளை மட்டும் இப்போ சாப்பிடும்போது ஒரு உயர்வு மனப்பான்மையை நான் உணர்கிறேன். எப்போது நானே எனது விதிமுறையை நான் மீறுவேன். அது ஏன்னா நான் ஒரு ஆராய்ச்சியாளன். அதனால் நான் நீ சொல்கிற மாதிரி நீ நடக்கிறியா அப்படின்னா நான் அதை மீறினாலும் அது ஒரு ஆராய்ச்சி தான். ஆனால் நடக்கிறனாலும் சரி, மீறுவதற்கு நான் நான் சொல்கிற மாதிரியே நீங்கள் என்னை ஒத்து கவனிக்கக்கூடாது. இவர் சொல்கிற மாதிரியே இவர் இருக்காரா அப்படின்னு நீங்கள் அதுக்கு நான் ஒன்றும் அரசியல்வாதி கிடையாது. நான் ஒரு ஆராய்ச்சியாளன். அப்படிங்கும்போது நான் எனது முடிவுகளை எனது பரிசோதனையில் நான் கண்டுபிடித்த உணவுகளை நான் பல தடவை மீறுவேன். மீறி பார்ப்பேன். மீறினா எனக்கு கிடைக்கிற உண்மை ஒரே மாதிரியாக இருக்கணும். நான் ஒரு உண்மையை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா, ஒரு ஆராய்ச்சி பண்ணி ஒரு உண்மையை கண்டுபிடிக்கிறேன்னா, அந்த உண்மையை நான் ஒரு 10, 20, 30, 50, 60 தடவையாவது மீறுவேன். மீறி திரும்ப நான் கண்டுபிடித்தது உண்மைதான், உறுதிபூர்வமான ஒரு உண்மைதான், அதில் சந்தேகத்திற்கு இடமில்லாமல் அது உண்மைதான் அப்படின்னு நான் உணர்கிற வரைக்கும் நான் அதை மீறிக்கிட்டே இருப்பேன். மீறி திரும்ப அப்புறம் அப்போ தான் அந்த அளவுக்கு நான் சொல்கிற உண்மைகளெல்லாம் பெரும்பாலும் அந்த அளவுக்கு ரொம்ப உண்மையானது. அதனால் ஏன்னா அதுக்கு நானே தான் ஒரு அதனால் நான் அதை மீறுவேன் அப்படின்னா அப்போ உனக்கே அதில் ஒரு நம்பிக்கை அப்படி கிடையாது. இது நான் ஒரு ஆராய்ச்சியாளன் செய்கிற ஒரு பரிசோதனை முயற்சிகள். அதனால் இதை போட்டு நீங்கள் குழப்பிக்க வேண்டாம்.